புல்லு கட்டு தூக்கிட்டு போற பொம்பள 2 நாள் என்ன நீ எட்டி பார்க்கல காத்துக்கிட்டு நிக்கிறேன் தென்னந்தோப்புல என்ன கண்டுக்காம போறைய நீ இந்த வாக்க காத்துக்கிட்டு நிக்கிறேன் தென்னந்தோப்புல என்ன கண்டுக்காம போறைய நீ இந்த வாக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணாலே அதிலே உங்களுக்கு ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் டைமு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அதில் நானே அந்த இடத்துக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த ஒரு எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஆனால் இதில் ஒரு சில இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு சின்ன மாற்றங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு 4 குரூப் கொடுத்துருக்குன்னா இந்த 4 குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டிய குரூப் போனீங்கன்னா இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துடும். ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இதில் மீடியாவை டச் பண்ணி ஸோ இதில் ஃபஸ்ட்டு இமேஜை நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் இருக்குது பதில் அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் இதை இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் மேலே நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட இமேஜ் தெரிகிற அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப் போயிட்டு இதே மாதிரி லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவில் போய் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்து அந்த ஹீரோயின் இமேஜ் பதில் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர அந்த பீட் மார்க் வர இழுத்துட்டு இதுலேயும் நம்ம அதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க அந்த எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு அதே டைல்ஸ் எஃபெக்ட்டே மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அதையும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக இந்த சைடில் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளோட இமேஜ் வந்து தெரிகிற அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 இதில் நம்ம ஃபஸ்ட் இதில் ஒரு இமேஜ் அடுத்து 2வதுல அந்த ஹீரோட இமேஜ் ஆட் பண்ணாமல் இதே மாதிரி அடுத்து 3லேயும் 4வதுலேயும் நீங்கள் மாற்றி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து கட் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த குரூப் வந்து கட் ஆகும். ஸோ அதனால் அந்த லேயரோட அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ கட்டான குரூப்பை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 2வது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக பழையபடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த 2 இதில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டிட்டேன். இதே மாதிரி மீத இருக்க 2லேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் ஈஸியாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் வச்சுருப்பேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்து இந்த 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரு இமேஜ் அடுத்து இந்த இடத்துல இருக்க இமேஜ். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோட லாஸ்ட் வரை எங்கெங்கெல்லாம் டபுள் பீட் மார்க் வச்சுருக்கணும் ஸோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் உங்களோட இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க பீட் மார்க்கை மட்டும் விட்டுட்டு அடுத்து இந்த 2வது இருக்கிறது டபுள் பீட் மார்க்கில் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அந்த 2வது இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து அதுவே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த 2வது இடத்துல பற்றில இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் உங்களோட இமேஜ் தான். ஸோ கரெக்டாக அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டே வந்துட்டா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இந்த 15.20 செகண்டில் இருக்கா. ஸோ கரெக்டாக இந்த இடத்துலையும் அதே மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லாஸ்ட் வரலாம் டபுள் பீட் மார்க்கே இல்லை. இனி மீத இருக்க அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அடுத்து எடிட் பண்ண போகிற ஹீரோயின் இமேஜ் தான். ஸோ கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணிட்டே வந்து அடுத்து மீத எம்டியாக எத்தனை பேக்ரவுண்ட்ஸ் வந்து இருக்கோ அந்த எல்லா பேக்ரவுண்ட்லேயும் ஒரே ஸ்டெப்லேயே போய் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அடுத்தது நம்ம செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து அதில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே அடுத்து வீடியோட லாஸ்ட்டில் மீத இருக்குது பார்த்தீங்களா 2 ஸோ இதிலே நீங்கள் அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும் வேறு லெவலில் வந்து அதுவே அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகி பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ இதில் மீத லாஸ்ட் இருக்குது ஒன்றே ஒன்று. ஸோ அதிலே நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி
மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அதே மாதிரி எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.